சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்க சாவித்திரியும் தாமரைக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையை கட்டி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் அங்க போலீஸ்க்குமே கால் பண்றாங்க. போலீஸும் அங்க ராஜாங்கம் சொல்லாம அங்க சாவித்திரி சொன்ன ஒரு புகாரம் இது எடுத்து பண்ணவும் மாட்டுறாங்க. அதே மாதிரி காமேஷ் பிச்சை நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸுமே அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் காமேஷ் பிச்சையும் இங்க தாமரை கிட்ட, லோட்டஸ் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதே மாதிரி உன்னை 3 வேளை சாப்பாடு, நீ குறை இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு வீடு எல்லாமே நான் உனக்கு வசதி பண்ணி தரேன். அதே மாதிரி எனக்கு வர சம்பளத்தில் உனக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு நான் 65 ரூபா மட்டும் எடுத்துக்குவேன். அதே மாதிரி நீ சந்தோஷமாக இருக்கலாம், உனக்கு நான் சம்மர்ஸ்னு வந்து போட்டு உன்னை நான் ரொம்பவே சந்தோஷமாக வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை வந்து தாமரை கிட்ட சொல்கிறாங்க. தாமரைக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது. உடனே எங்கள் பிச்சை உங்ககிட்ட வாங்கி நான் என்ன சாப்பிட சொல்றியா? எங்கள் வீட்டில் சாப்பாடா இல்லை, நான் அங்கே ரொம்பவே வசதியாக இருந்தேன், ஆனால் நீ ஒரு கோடீஸ்வரன்னு சொல்லிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் பண்ண மிகப்பெரிய தப்பே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையுமே பயங்கர கோவமாகவும் இங்கே காமேஷ் பிச்சை கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இங்கே சாபத்திரியும் இங்கே காமேஷ் பிச்சையா பயங்கரமாக கோவத்தில் திட்டிக்கிட்டு இருக்காங்க. காமேஷ் பிச்சையை எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு வருத்தத்திலுமே நின்றுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ராஜாங்கமும் இங்கே சாவித்திரி பண்ணி வச்சிருக்க வேலை எனக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை தேடி கொடுத்துட்டா. அவளை என்னோட தங்கச்சின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது. மறுபடியும் அவளுக்காக யாருன்னா இந்த வீட்டில் வந்து பேசுனாங்கன்னா அவங்கள கூட இந்த வீட்டை விட்டு நான் துரத்தி அமைச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அப்பத்தாவும் அந்த சிரிக்கி மகளுங்க என் பையனுக்கு இவ்வளோ பெரிய அசிங்கத்தை கொடுத்துட்டாங்க, அவங்க மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அதே மாதிரி தாமரை இப்படி ஒரு தப்பை பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அவள் பணக்காரன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இப்போ ஒரு பிச்சைக்காரன் தெரிஞ்சதும் அவங்க இப்படி அசிங்கப்பட்டு ஆகணும். இப்ப அவங்க கூட சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கணும். அவங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்பதான் என்னோட அருமையும் ராஜாங்கம்மா அருமையும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா தாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க தமிழ்ச்செல்விக்கும் இங்க தாமரை மேல கொஞ்சம் பரிதாபம் இருக்கு. உடனே தாமரை பாவம் அப்படின்னு மாதிரியுமே ராஜாங்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ராஜாங்கம் இதெல்லாம் கேட்காம அவ பண்ணது மிகப்பெரிய தப்பு, அதே மாதிரி அவளுக்காக நீங்க யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அங்கிருந்து கிளம்பிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் சேதுவும் இங்க தாமரை மேலையும் சாவித்திரி மேலையும் பயங்கர கோபமாக இருந்தார். ஆனால் அங்கே எதுவுமே பேசாமல் ராஜாங்கம் சொன்னாருன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஈஸ்வரி எப்படியாவது அவங்கள அசிங்கப்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. அதே மாதிரி நடந்துருச்சு. இங்க சாபுத்திரி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது. அந்த ஒரு சந்தோஷத்துல இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் ரொம்பவே சந்தோஷமாவும் மாடிக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சாபுத்திரியும் தாமரையும் இந்த வீட்டுக்குள்ள எப்படி நம்ம போறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நின்றுகிட்டு இருக்காங்க சாபுத்திரியும். அதுக்கப்புறம் என்ன, இங்க ராஜாங்கமும் நம்மளுக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியில உக்காந்துக்கிட்டு இருக்க. உடனே தாமரையும் அந்த காமேஷ் பிச்சுக்கிட்ட பயங்கர கோவமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பேசி என்ன பிரயோஜனம், அவன் ஒரு பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க தாமரை. ஆனால் இப்போ அவன் ஒரு பிச்சைக்காரன் தெரிஞ்சதும் இப்போ வந்து வெறுக்கிறது மிகப்பெரிய தப்புன்னே சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே கல்யாணம் அடிச்சு இதுக்கு மேலேயுமே ஒன்றும் பண்ண முடியாது, கடைசி வரைக்கும் இங்கே காமேஷ் பிச்சை கூட தான் வாழ்ந்தாகணும் அப்படின்ற மாதிரியுமே அங்கே வீட்டில் ராஜாங்கம் அப்பத்தா சேதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசியில் இங்கே கடைசி வரைக்குமே இங்கே ராஜாங்க வீட்டுக்கே இங்கே சாவித்திரியும் தாமரையும் போவே முடியாது. ஆனால் ராஜாங்கமும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பாரு, இங்க சாவித்திரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்கணும், அதே மாதிரி ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கமும் மனசுல அவங்களுக்கு எதனா ஒண்ணு நம்ம பண்ணி விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்க மேல இவ்வளவு பெரிய கோவம் இருந்தாலுமே ராஜாங்கம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்லது நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் ராஜாங்கம். அதுக்கப்புறம் இங்க அப்பத்தாவும் இங்க சாவித்திரி மேல பயங்கர கோவமாகவும் அந்த சிரிக்க மகளுங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதே இல்லாம அங்க மாப்பிள்ளை வீட்டுல ரொம்பவே பார்த்தீங்கன்னா அசிங்கப்பட்டும் போனாங்க. அவங்க முன்னாடி நம்மளை இப்படி ஒரு அசிங்கப்படுத்திட்டாலே அந்த சாவித்திரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லு கடிச்சிட்டு இருக்காங்க இங்க அப்பத்தாவுமே. அதுக்கப்புறம் இங்க அப்பத்தா கிட்ட போயிட்டு மோகனாவும், அத்தை இன்னத்தை இப்படி ஆயிடுச்சு, இங்க சாவித்திரியும் தாமரையும் 2 பேரும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போறோம்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம கிட்ட சொல்லியிருக்கிறாங்கல்ல, இப்படி ஒரு கிறுக்குத்தனத்தை பண்ணிட்டு கடைசியில இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு யாரு, அவங்க தானே, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இங்க ராஜாங்கமும் அவருமே இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு இந்த ஸ்கூல் வாங்கி கொடுக்கறதுல இருந்து நிறைய விஷயத்த அவர் யோசிச்சுன்றது. ஆனால் அவங்க பண்ண விஷயத்துல எல்லாமே கொலாஸ் ஆகி இப்போ அவருக்கு இவ்வளோ பெரிய அவமானம் வேற வந்துருச்சு. இதெல்லாம் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்க மோகனாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க தமிழ்ச்செல்வியும் சேதுவும் காலேஜுக்குமே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் இப்போ இத்தோட முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி அங்கே சாவித்திரிக்கும் தாமரைக்கும்
அந்த காமேஷ் பிச்சைக்கும் இவங்க 3 பேருக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரியுமே உறுதியாகவும் சொல்லிட்டு வந்திருப்பார் ராஜாங்கமும். அதை நினச்சி இங்கே சாவித்திரியும் அந்த வீட்டுக்குள்ளே நம்மளால் போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம எப்படி யோசிச்சு எப்படி போகிறது, நம்ம இப்போ அம்மாவுமே நம்ம மேலே கோவமாக இருக்காங்க, நம்ம பண்ண விஷயம் நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரியுமே பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஒரு யோசனையுமே வருது. உடனே இங்கே காமேஷ் பிச்சை ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். இங்கே நானாக வந்து அவங்கக்கிட்ட போய் பேச கிடையாது, அவங்களா வந்து தான் என்கிட்ட பேசினாங்க. அதே மாதிரி அவங்களா வந்து தான் இது எல்லாமே பண்ணாங்க. அதனால் எனக்கு தாமரையை லோட்டஸை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியுமே இங்கே சாவித்திரி கிட்ட காமேஷ் பிச்சையுமே சொல்லியிருப்பாங்க. இதை நினச்சி இங்கே சாவித்திரிக்கு கொஞ்சம் டவுட் வருது. உடனே இந்த வேலையை அந்த ஈஸ்வரி தான் பண்ணியிருப்பாளோ அப்படின்ற ஒரு தாட்டுமே வருது. இப்போ அதை யோசிச்சு என்ன பிரயோஜனம், இந்த விஷயத்த ராஜாங்கத்துக்கிட்ட சொன்னாலுமே இதை யாருமே கேட்க போகிறதில்ல. அதே மாதிரி இதில் ஒரு தடையும் இல்லாமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாகவும் பர்ஃபெக்டாகவும் முடிச்சுட்டாங்க. ஈஸ்வரி அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு நினச்சாங்க, அதையுமே பண்ணிட்டாங்க. வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சாங்க, அதையும் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் காலடியே எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு இங்கே ஈஸ்வரி பெரிய ஒரு பதிலடியுமே கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே போஸுக்கு எல்லாருமே சேர்ந்து அங்கே போஸை ரொம்பவே அசிங்கப்படுத்தி அங்கே காவியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதே மாதிரி காவியாவும் இங்கே போஸை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு செங்கல் சூழலில் வேலைக்கு அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு திருந்தணும்னு சொல்லிட்டு மாலை போட்டு இது மாதிரிலாம் கஷ்டம் அனுபவிச்சதுக்கு பதிலடியாக ட்ரிபிளாக கொடுத்துட்டாங்க இங்கே ஈஸ்வரியும் சாவித்திரிக்கு. உடனே சாவித்திரியும் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது. அதே மாதிரி இந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஆறப்போட்டு தான் நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி இந்த விஷயத்துக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சாவித்திரி வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க எல்லாருமே பயங்கர கோபமாக இருந்தாலுமே மறுபடியும் எங்கள் சாவித்திரி இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது. அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே கோயிலில் உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. காமேஷ் பிச்சையும் அங்கே உக்காந்துக்கிட்டு இங்கே தாமரை கிட்ட கழுத்தை போட்டு அருன்னு சொல்லிட்டு அறுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே காமேஷ் பிச்சை அந்த கூட சேர்ந்து உட்காந்து பிச்சை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து இங்கே சாவித்திரியும் தாமரையும் கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்குன்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க, நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம், நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய அளவுக்கு எங்ககிட்ட பணம் இருக்குது. அதே மாதிரி காமேஷ் பிச்சைக்காக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரியுமே அவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. உடனே சாவித்திரிக்கு கோவம் வந்து அங்கேருந்து அந்த காமேஷ் பிச்சை ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து துரத்தி விட்டுருப்பாங்க. உடனே துரத்தி விட்டுட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு தாமரை நாம் நினச்சது ஒன்றா இருக்குது, கடைசியில் இப்படி ஆயிடுச்சு, ஆனால் இப்போ கடைசி வரைக்கும் என் அண்ணனு கூட நான் பேசவே முடியாது, அதே மாதிரி அந்த வீட்டுக்குமே போக முடியாது, இப்போ இந்த காமேஷ் பிச்சையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம கடைசியில் அவங்க சொன்ன மாதிரி நம்ம பிச்சை தான் எடுக்கணும் போல், நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, அண்ணன் சொன்ன மாதிரி அந்த வாதியர் மாப்பிள்ளையவே நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும், உனக்கு நான் அதை பண்ணாமல் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துட்டேன், உன்னோட வாழ்க்கையை நானே எடுத்துட்டேன் தாமரை, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரை கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்க. உடனே ஏற்கனவே தாமரை வந்து ரொம்பவே உடஞ்சி போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே காமேஷ் பிச்சை ரொம்பவே பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் கடைசியில் அவன் பணக்காரன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் இங்கே தாமரைக்கே மனசு உடைஞ்சு போய் மனசில் ஒரு இடியே இறங்கின மாதிரி ஒரு வருத்தத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.